முக்கிய செய்திகள். காஷ்மீர் முதல் கேரளா வரை எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மீது வழக்கு. விசாரணை அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சம்பாய் சோரன். ஆட்சி அமைக்குமாறு நள்ளிரவில் அழைப்பு விடுத்தார் ஆளுநர். ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிப்பு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்ப ஸ்டாலின் உத்தரவு. இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்கும் பட்ஜெட் என மோடி புகழாரம். அரசை புகழும் அலங்கார வார்த்தை பட்ஜெட் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க தாசில்தாருக்கு உத்தரவிட முடியாது. இடஒதுக்கீடு சட்டங்களில் வாரிசுகளுக்கு சிக்கல் ஏற்படும் என்று நீதிபதி எச்சரிக்கை. வணக்கம். காஷ்மீர் முதல் கேரளா வரை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மத்திய விசாரணை அமைப்புகள் மூலம் பாஜக நடவடிக்கை எடுத்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த திரு மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சி எம்பி திரு சஞ்சய் சிங் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இதே வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 4 முறை சம்மன் அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை எந்த நேரத்திலும் அவரை கைது செய்யலாம் என்று கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் நேற்று கைது செய்யப்பட்டார். இதேபோல 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற தெலுங்கானா எம்எல்சி தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் திரு வேம் நரேந்தர் ரெட்டிக்கு ஆதரவாக வாக்களிக்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் தற்போதைய தெலுங்கானா முதலமைச்சருமான திரு ரேவந்த் ரெட்டி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் 1995ஆம் ஆண்டு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இடுக்கி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மின் திட்ட நிதியில் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி மீது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகளை பாஜக தூசி தட்டி வைத்துள்ளதால் மத்திய அரசுக்கு திரு ஜெகன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல், பீகார் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ், ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடா, ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலட், திரு சச்சின் பைலட், சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், செல்வி மாயாவதி உள்ளிட்டோர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோல காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் திரு ஃபருக் அப்துல்லா, திரு உமர் அப்துல்லா, திருமதி மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோர் மீதும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. காஷ்மீர் முதல் கேரளா வரை பாஜக ஆளாத மாநில முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை தூண்டிவிட்டு மத்திய அரசு வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அல்லது அந்த கட்சியில் சேர்ந்தாலோ அவர்கள் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார், அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் மீதான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதுதான் புதிய இந்தியா என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. திரு சம்பாய் சோரன் இன்று ஆட்சி அமைக்குமாறு ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணன் நள்ளிரவில் அழைப்பு விடுத்துள்ளதால் 24 மணி நேர இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் அந்த மாநிலத்தில் திரு ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருந்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரான அவர் மீது சுரங்க முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற புகார்கள் எழுந்தன. அதில் கைது செய்யப்பட இருந்த நிலையில் முதலமைச்சர் பதவியை நேற்று ராஜினாமா செய்த அவர் புதிய முதலமைச்சராக திரு சம்பாய் சோரனை தேர்வு செய்துள்ளதாக ஆளுநரிடம் தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு திரு ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணனை திரு சம்பாய் சோரன் நேற்று காலை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். ஆனால் சட்ட சிக்கல்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் காத்திருக்குமாறும் அவர் கூறிவிட்டார். 2வது முறையாக தமது ஆதரவாளர்களுடன் மீண்டும் ராஜ்பவன் சென்ற திரு சம்பாய் சோரனை 5 நபர்களுடன் மட்டும் சந்திக்க ஆளுநர் அனுமதி அளித்தார். அதனால் 5 பேருடன் சென்ற அவர் தமக்கு ஆதரவு அளிக்கும் 47 MLAக்களின் கடிதங்களுடன் அவர்கள் ஆதரவு அளிக்கும் வீடியோ காட்சிகளையும் அளித்தார். 2வது முறையும் அமைதி காக்குமாறு ஆளுநர் கூறியதால் பெரும் அதிருப்தி வெடித்தது. கூட்டணியில் இருந்து விலகிய 3 மணி நேரத்திற்குள் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை ஆட்சியமைக்க அம்மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்ததை சுட்டிக்காட்டிய காங்கிரசார் ஆளுநர் மூலம் மத்திய அரசு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினர்.
குதிரை பேரத்தில் பாஜக ஈடுபடலாம் என கருதி சிறப்பு விமானங்கள் மூலம் காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா மாநிலத்திற்கு காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்களை அழைத்துச் செல்ல சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆனால் மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த பரபரப்பான சூழலில் திரு சம்பாய் சோரன் இன்று ஆட்சி அமைக்க ஆளுநர் திரு ராதாகிருஷ்ணன் நள்ளிரவில் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட திரு ஹேமந்த் சோரனை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை நிராகரித்த ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அவரை நீதிமன்ற காவலில் 1 நாள் வைக்க உத்தரவிட்டுள்ளது. தாம் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திரு ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று பிற்பகல் விசாரணைக்கு வருகிறது. ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய அரசின் பட்ஜெட் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி முடித்து விடைபெறும் நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை எடை போட்டு பார்க்க ஏதும் இல்லாத வெற்று அறிக்கை என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு, வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் உள்ளிட்டவற்றை மக்கள் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் ஏமாற்றத்தையே மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பரிசளித்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உழவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்போ, சாதாரண, சாமானிய, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான அறிவிப்புகளோ இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், இப்படி இல்லை இல்லை என்று சொல்வதற்காக எதற்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி காணவில்லை, பணவீக்கம் குறையவில்லை, வறுமை ஒழிக்கப்படவில்லை, வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவில்லை என்ற போதிலும் இதையெல்லாம் செய்து காட்டிவிட்டதாக பொய்யான அறிக்கையை நிதியமைச்சர் தாக்கல் செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் எல்லாம் எய்ம்ஸ் அமைத்தவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அமைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என அவர் வினவியுள்ளார். மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் கடந்த 47 ஆண்டுகளாக இல்லாத கனமழை, தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் 100 ஆண்டுகள் இல்லாத கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு தீவிர இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டுக்கொண்ட பின்னரும் எந்த அறிவிப்பும் இல்லை என்றும், தமிழ்நாடு அரசு கோரிய 31,000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கவில்லை என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதிக்கு ஒன்றிய அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் வழங்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை இந்த ஆண்டு வழங்குவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டுக்கு ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட் அரசை புகழும் அலங்கார வார்த்தைகள் கொண்ட வெற்று அறிக்கை என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் திரு மோடி, இந்த பட்ஜெட் அனைவரையும் உள்ளடக்கியது, புதுமைகள் நிறைந்தது, நம்பிக்கையை அளித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை கடுமையாக விமர்சித்துள்ளன. சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு சச்சின் பைலட் அரசாங்கத்தை புகழும் ஓர் அரசியல் அறிக்கை என குற்றம் சாட்டியுள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், பாஜக அரசு 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத பட்ஜெட்டுகளை உருவாக்கி அவமானகரமான வரலாற்றை உருவாக்கியுள்ளது என்றும், இந்த அவமான சின்னம் யாராலும் உடைக்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியாவில் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என 4 பிரிவுகள் இருக்கின்றன என்பதையாவது அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். உண்மையான பட்ஜெட் ஜூலை 2024 தாக்கல் செய்யப்படும் என்றும், மக்களுக்கு அது பலன் தரும் என்றும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாத பட்ஜெட்டால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் கூறியுள்ளார். நாட்டில் வேலை வாய்ப்பின்மையும் பணவீக்கமும் அதிகரித்துள்ள நிலையில் ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டை வகுத்துள்ளதாக ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் குறிப்பிட்டுள்ளார். வரி பணத்தை பகிர்ந்தளிப்பதில் தென்னிந்தியாவுக்கு காட்டப்படும் ஓரவஞ்சனை தனி நாட்டை உருவாக்குவதற்காகத்தான் வழிவகுக்கும் என காங்கிரஸ் எம்பி திரு டி.கே. சுரேஷ் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே. பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யும் துரோக பட்ஜெட் என கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு பாதகமான
தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். நாட்டில் பாலாறும் தேனாரும் பெருக்கெடுத்து ஓடுவது போல் பட்ஜெட்டில் கதை அளந்திருப்பது அப்பட்டமான மோசடி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கமான அறிக்கையாக உள்ளதாகவும் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் இடம்பெறாமல் போய்விட்டதாகவும் திருமதி சசிகலா கூறியுள்ளார். சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க முடியாது என்றும் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க கோரி திருப்பத்தூர் தாசில்தாரிடம் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மனு மீது எந்த முடிவும் எடுக்கப்படாததால் சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை வழங்க அவருக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க மாவட்ட தாசில்தார்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் பட்டியலில் உள்ள குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை மட்டுமே வழங்க அவர்களுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் கேட்டுள்ள மனுதாரரின் விருப்பம் பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். ஆனால் அத்தகைய சான்றிதழை வழங்குவது சொத்து வாரிசுரிமை, கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஆகியவற்றுக்கான தனிப்பட்ட சட்டங்களை பயன்படுத்துவதில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அதனால் அவருடைய எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். அரசு உத்தரவுப்படி கல்வி நிலையங்களின் விண்ணப்பங்களில் சாதி மதம் தொடர்பான அந்த இடத்தை பூர்த்தி செய்யாமல் அப்படியே விட்டுவிடலாம் என்றும் அதற்கான உரிமை உள்ளது என்றும் நீதிபதி தெரிவித்தார். சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லாத நிலையில் அவர்களுக்கு உத்தரவிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் 19ஆம் தேதி நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்வார் என்றும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என கூறினார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பான விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் சட்டப்பேரவையையோ பேரவைத் தலைவரையோ நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது என்று திரு அப்பாவு கூறினார். சட்டப்பேரவைக்குள் ஒரு உறுப்பினரை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்ற அதிகாரம் பேரவைத் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு என்றும் இதற்கு முன்பு இருந்த பேரவைத் தலைவர் திரு தனபாலும் பேரவையில் இதனை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மறைந்த விஜயகாந்த் பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்ய முடியாது என்று பதில் மனு தாக்கல் செய்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் திட்டம் என்றும் திரு அப்பாவு கூறினார். மாண்புமிகு மறைந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தான் நேரலை பண்ணி நீதிமன்றத்தில் என்ன செய்தாங்க, வழக்கு தொடுத்தாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அதுக்கு அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலையாக என்ன செய்ய முடியாது, காண்பிக்க முடியாதுன்னே எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வழக்கில் தான் அதிமுக சார்பாட்டம் மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் தன்னை இணைத்து கொண்டு முழுமையாட்டு நேரலை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நேரலையாக காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய முழு கொள்கை திட்டம். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் பல நவீன தொழில்நுட்பங்களை சட்டப்பேரவைக்கு உள்ளே செயல்படுத்தி உள்ளதாகவும் எந்த ஒளிவு மறைவும் அரசிடமும் இல்லை, சட்டப்பேரவையிடமும் இல்லை என்றும் திரு அப்பாவு கூறினார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடனும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்திலிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து OIBM மற்றும் வெற்றி ஆகிய தனியார் பேருந்து நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. நீதிபதி திருமதி RN மஞ்சுளா முன்பு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கோயம்பேட்டில் உள்ள தங்களது இடத்தில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மீண்டும் கிளாம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லும் போது குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆம்னி பஸ்கள் இயக்க வேண்டும் என்ற உத்தரவு தொடர்பான பிரச்சனையில் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த தயார் நிலையில் இருப்பதாக கூறினார்.
400 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் உள்ளதாகவும் தூரத்தை தவிர வேறு எந்த அசௌகரியமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடனும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். எந்த திட்டம் வந்தாலும் அதில் குறைகள் இருப்பதை தவிர்க்க முடியாது என்று கூறிய அவர், ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசு தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இங்கிலாந்து அணி இந்திய அணியுடன் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. ஹைதராபாத்தில் நடந்த முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி சொற்ப ரன்களில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய அணியில் அனுபவ வீரர் விராட் கோலி முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்காத நிலையில் KL ராகுல், ரவீந்திர ஜடேஜாவும் காயத்தால் விலகி இருப்பது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ரஜத் படிதார் டெஸ்டில் அறிமுக வீரராக களம் காணும் நிலையில் ரோஹித் தலைமையில் களம் காணும் இந்திய அணி சரிவில் இருந்து மீண்டு இங்கிலாந்துக்கு தக்க பதிலடி தருமா என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். காஷ்மீர் முதல் கேரளா வரை எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மத்திய விசாரணை அமைப்புகள் மூலம் பாஜக நடவடிக்கை எடுத்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சம்பாய் சோரன் ஆட்சி அமைக்க ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் நள்ளிரவில் அழைப்பு விடுத்துள்ளதால் 24 மணி நேர இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. ஒன்றிய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.